முன்னாடி பேரு அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தான் ஓடி முருகன் பரவாயில்ல பிஜி எஸ்டன்ட் அவருக்கு அந்த கவலை இருக்காது. பிஜி எஸ்டன்ட்டுக்குலாம் கொஞ்சம் அந்த கவலை இருக்காது. அடுத்து முருகன் வரப்போதான் பேசிட்டு இருக்காரு. அதாவது அந்த கவலை இல்ல பொதுவா சொல்றேன். அதாவது என்னன்னா யாருமே எதிர்பார்க்காத பதவி ஒரு வழக்குல நம்ம கூட எனக்கு கூட பத்திரிகையில இருந்து வந்ததுக்குல இருந்து பேசினாங்க. நான் எந்த போனும் எடுக்கல. ஏன்னா சாயந்தரம் 7 மணி வரையும் எனக்கே புரியல அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க போறாங்க. 7 மணிக்கு தான் கிளியரா 2-3 அட்வொகேட் கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் முன்தேதியிட்டு அமல்படுத்துறாங்க. எப்படி அம்மையார் அவர்கள் ஒன்றிய அரசு பழைய அதாவது புதிய ஓய்வூதியத்திற்கு அமல்படுத்துவதற்கு முன்பாக முன்தேதியிட்டு அமல்படுத்துறாங்களோ அதே போல தகுதி தேர்வு அதாவது ப்ரமோஷனுக்கு என்பதை மாற்றி யாரெல்லாம் ஆசிரியராக இருந்தாலும் தகுதி தேர்வை நடத்த எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு அதிர்ச்சியான தீர்வு தமிழ்நாடே கலங்கி போச்சு. எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க? 1.25 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னாச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அந்த 5 வயசுல வந்துருவாங்க. அவங்களாம் அப்பாடான்றாங்க. 50 வயசு நான் வரல. ஏற்கனவே அந்த 50 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் தலைவர்களா இருப்பாங்க. பயப்படாதீங்க, நான் அந்த 50 வயசுல வரல. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அவங்க திருப்தியா இருந்தாலும் இந்த இயற்கைக்கு மாறாக சட்டத்துக்கு மாறான தீர்ப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை 5 பேர் கொண்ட பெஞ்சுக்கு மாற்ற வேண்டும் என்ற தொடர்ந்து எங்களுடைய வலியுறுத்தின் காரணமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை 3 முறை இது சம்பந்தமாக அழைத்து தொலைபேசியிலே பேசியதன் விளைவாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் 4ஆம் தேதி எங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. கிட்டத்தட்ட 30 சங்கங்கள் பேசியிருக்கிறோம். சட்ட போராட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும். சட்ட போராட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும். சங்கங்களும் சட்ட போராட்டத்தை நடக்கும். சட்ட போராட்டம்னாலே 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுது. எவ்வளவு நேரம் சொல்ல முடியாது. சட்ட போராட்டத்தை விட நம்பிக்கொண்டு இல்லாமல் ஆசிரியர் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தனியாக தேவைப்பட்டால் ஒரு சேஃப்டிக்காக அதான் எங்க டார்கெட் கிடையாது. ஒருவேளை அங்கும் போய் ஒரு இடர்பாடு நம்ம எங்க ஒரு முட்டு சந்திர மாட்டிட்டோம்னா என்ன பண்றது? அதுக்கு பேர்லடா பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு தகுதி தேர்வை தமிழ்நாடு அரசு 3 மாதத்திற்கு ஒரு வாட்டி நடத்தணும். இப்ப 4ஆம் கோரிக்கைக்கு வந்து ஆன்லைன்ல நடத்தணும் கேட்டிருக்கேன். ஆன்லைன்ல தான் நடத்தணும் அப்படின்னு கேட்டு நம்ம தகுதி தேர்வை எழுதுவதற்கு தயங்கிய கூட்டம்லாம் கிடையாது. எல்லாரும் எக்ஸ்பர்ட், எல்லாம் டிஆர்பி முடிச்சவங்க, எல்லாம் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், மருத்துவர்களை, டாக்டர்களை, ஆட்சித்தலைவர்களை, ஏன் அந்த நீதிமன்ற தீர்ப்பை வழங்கிய நீதிபதியை உருவாக்கிய ஆசிரியரிடம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எதற்கும் வந்ததெல்லாம் கிடையாது. எல்லாரும் கூட்டத்தில் பேசினாங்க.